Dear friends, in the video la The Raven part 2 பார்க்கலாம். The speaker is surprised to hear this bird talk, but he doesn't really see how Nevermore answers his question. Speaker ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாரு இந்த பேர்டோட வார்த்தையை கேட்ட உடனே. அது நெவர்மோர் அப்படின்னு லாஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லிச்சுதுன்னா அதை கேட்குறப்போ அவருக்கு புரியலை அதனோட மீனிங் என்ன. அவர் கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா. டசன்ட் ரியலி சி ஹவு நெவர்மோர் ஆன்சர் ஹிஸ் கொஸ்டின். அவர் கேட்டது நேம், பட் இட்ஸ் ஆன்சர்ஸ் டு ஹிம் நெவர்மோர் அது எப்படி ஆன்சர் ஆகும் என்னோட கொஸ்டினுக்கு அப்படின்னு கேட்குறாரு. After that one word, the bird refuses to say anymore. இந்த ஒரு வேர்டுக்கு அப்புறம் அந்த பேர்டு வந்து எதுவுமே அடுத்து பேசலை. The speaker has the feeling that it contains the bird's whole soul. அவர் நினைக்கிறாரு இந்த ஒரு வேர்டு தான் கம்ப்ளீட்டாக அந்த பேர்டோட சோல், அதுதான் அந்த ஒரு வேர்டை ஃபில் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. The bird keep quiet and the speaker slips back into this depressed mood. பேர்டு ரொம்ப அமைதியாயிட்டு ஸ்பீக்கர் அவருடைய அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் ஏற்கனவே இருக்கிறாரு. அதே டிப்ரெஷன் மூடுக்கு அவர் திரும்பவும் ஸ்பீக்கர் போயிட்டாரு. He is sure that the bird will disappear by tomorrow, leaving his as alone and hopeless as ever. இந்த பேர்டு டுமாரோ டிஸப்பியர் ஆயிரும். ஏன்னா அது நைட் டைம் பார்த்தீங்களா, பேர்டு டுமாரோ டிஸப்பியர் ஆயிரும். இவரை அப்படியே லோன்லியாக ஹோப்லெஸ்ஸாக எப்போவுமே விட்டுட்டு போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. Then the bird gives him his favorite line again. அவருக்கு திருப்பி அதனுடைய ஃபேவரைட் லைனை மறுபடியும் இந்த பேர்டு சொல்லுது, நெவர்மோர். ரைட்டர் சொல்றாரு, bird was going to leave and the bird said nevermore. பேர்டு வந்து லீவ் ஆக போகுது இங்கேருந்து, அதனால தான் அது அந்த வேர்டை நெவர்மோர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. He tells himself that the bird only knows one word and uses it for every situation. ரைட்டர் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு, இந்த பேர்டுக்கு ஒரு வேர்டு தான் தெரியும், அதனால எவ்ரி சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வேர்டை மட்டும் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. He even tells himself a little story about how the raven might have learned the word. அது மட்டும் இல்லை, அவர் தனக்கு ஒரு லிட்டில் ஸ்டோரியை அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு. இந்த ரேவன் இந்த ஒரு வேர்டை எப்படி அது லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஹி இமேஜின்ஸ் தட், அதுவும் இமேஜினேஷன் தான். த பேர்டு ஹேட் அ ரியலி டிப்ரெஸ்ட் ஃபார்மர் ஓனர். பேர்டுக்கு வந்து ஒரு முன்னாடி ஒரு ஓனர் இருந்திருக்கிறார். அது வந்து அவர் ரியலி டிப்ரெஸ்ட் ஒரு ஓனர். அதனால் ஹூஸ் லைஃப் வாஸ் சச் அ மெஸ், அவருடைய லைஃப் ரொம்பவே சஃபரிங்கில் இருந்ததுனால ஆல் ஹீ குட் சே வாஸ் நெவர்மோர். அதனால இந்த பேர்டும் எப்போவுமே நெவர்மோர்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. He pulls up a chair, sits in front of the bird and really lets his imagination go to work. அவரோட சேரை புல்லப் பண்ணிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேர்டில் அதுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இமேஜினேஷன் அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. He sinks into the chair and tries to think what his scary ancient looking bird could mean with this one word. அப்படியே மூழ்கி போயிட்டாரு, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த ஏன்ஷியன் லுக்கிங் பேர்டு, இந்த ரேவன் என்ன மீன் பண்ணுது இந்த நெவர்மோர் அப்படிங்கிற வேர்டை அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு டீப்பாக. ஈவன் தவ் ஹி கெஸஸ் தட் இட் ஜஸ்ட் அ ரேண்டம் வேர்ட் த பேர்ட் ஹஸ் லேண்ட். அவர் நினைக்கிறாரு, இந்த பேர்டு கெஸ் பண்ணுறாரு, இந்த பேர்டு வந்து எந்த டைமும் ஒரு ரேண்டமாக இந்த வேர்டை தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஒரு வேர்டு தான் அது லேண்ட் பண்ணியிருக்கு, அந்த வேர்டை தான் அது யூஸ் பண்ணும். சம்திங் ஸ்டில் காம்ப்ளிகேட்டட் டு ஹிம். அவருக்கு காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குது. ஹி கான்ட் குவைட் லெட் திஸ் கோ. இதை அமைதியாக விட்டுறதுக்கு அவருக்கு முடியவே இல்லை. ஹி இமேஜின்ஸ் த ஃபியரி ஐஸ் ஆஃப் த பேர்ட் பர்னிங் த்ரூ இன்டு ஹிஸ் சென்டர் ஆஃப் த ஹார்ட் ஆர் இன்னர் ஹார்ட். அந்த பேர்டோட அந்த ஃபயர் ஆர் பர்னிங் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த ஃபியரி ஐஸு அப்படியே இவரோட இன்னர் ஹார்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. போ கிவ்ஸ் அஸ் சம் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ரூம். ரைட்டர் அவருடைய ரூமோட டீட்டெயில்ஸை இப்போ கொடுக்குறாரு. அண்ட் தே ஆர் ரிச் அண்ட் லக்ஸரியஸ். அதாவது ரூம் வந்து ரிச்சாக லக்ஸரியஸாக இருக்கிறதா இந்த லைன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெல்வெட் குஷைன், லேம்ப் லைட் இப்படியெல்லாம் சொல்கிற வேர்ட்ஸை பார்க்குறப்போ அவருடைய ரூம் வந்து ரிச் அண்ட் லக்ஸரியஸ். த லைட் ஆஃப் த குஷன் லைட் அண்ட் த குஷைன் புஷ் ஹிம் பேக் டு ஹிஸ் ஓல்டு திங்ஸ் ஆர் ஓல்டு ஹேப்பனிங்ஸ் ஆர் ஓல்டு பேர்ட் திங்ஸ், ஈவில் திங்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லைஃப்பில் ஏற்கனவே நடந்த அந்த திங்ஸ் அதை அவர் ரிமெம்பர் பண்ணுறாரு. இந்த குஷனை பார்க்குறப்போ, அந்த லேம்ப் லைட்டை பார்க்குறப்போ அவர் அந்த ஓல்டு திங்கிங்குள்ளே அவர் போகிறாரு.
அவருடைய ஓல்டு திங்கிங், he remembers that Lenore will never sit on this cushion again and that she is really gone forever. அவர் நினைக்கிறாரு லெனோர் வந்து இந்த குஷைனில் இன்னொரு முறை உட்கார போகிறதே இல்லை இனிமேல். she is really gone forever. நிரந்தரமாக அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸ்பீக்கர் இமேஜின்ஸ் த ஏர் ஃபில்லிங் வித் பர்ஃப்யூம் ஃப்ரம் அ இன்விசிபிள் சென்சார். ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஹி இமேஜின்ஸ் ஏஞ்சல்ஸ், ஜெராபிம், பைபிள் இமேஜரி இது, ஸ்விங்கிங் தட் சென்சர். நமக்கு அனுப்புறது அந்த பர்ஃப்யூம், அந்த ஸ்மெல்லை வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அது வந்து சராபி, அந்த ஏஞ்சல்ஸ் தான் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஹி ஈவன் ஹியர்ஸ் தேர் ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆன் தி கார்பெட். கார்பெட்டில் அவர் ஃபுட்ஸ்டெப்ஸையும் கேட்குறாரு. அப்போ அது சராபி அப்படின்னு தான் அவர் இமேஜின் பண்ணிக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி. அது தட் இஸ் குட் பர்ஃப்யூம். He tells himself that this imagery perfume thickening the air was sent from God to help him forget Lenore. ஸோ அவர் கம்பேர் பண்ணுறாரு, இந்த குட் பர்ஃப்யூம் காட் வந்து நமக்கு ஏர் மூலமாக, விண்டு மூலமாக சென்ட் பண்ணியிருக்கிறாரு லெனோரை ஃபர்கெட் பண்ணுறதுக்காக. எனக்கு காட் சென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹி கம்பேர்ஸ் திஸ் பர்ஃப்யூம் டு நெப்பந்த். நெப்பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ mythological ring that was supposed to comfort sorrow people. sad people கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ட்ரிங்க் தான் நெப்பந்த். அப்போ அந்த பர்ஃப்யூமை அந்த நெப்பந்துக்கு கம்பேர் பண்ணுறாரு. காட் தான் அந்த ஏஞ்சல்ஸ் மூலமாக எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஏர் மூலமாக எனக்கு அந்த பர்ஃப்யூம் ஐ ஃபீல் இட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. He tells himself to drink this and forget Lenore. அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு, இதை ட்ரிங்க் பண்ணிட்டு லெனோரை ஃபர்கெட் பண்ணணும், மறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. The raven cuts him off by saying nevermore. ரேவன் அப்படியே அவரோட இமேஜினேஷனை கட் பண்ணுது, சேயிங் இந்த வேர்டை சொல்லிட்டு, nevermore அப்படிங்கிற வேர்டை சொன்னதுனால அவர் அப்படியே இமேஜினேஷனை ட்ராப் அவுட் ஆகுறாரு. Now the speaker starts to calling him a prophet or a thing of evil. ஸ்பீக்கர் இப்போ அந்த பேர்டை என்ன சொல்லி அழைக்கிறார் அப்படின்னா ப்ராஃபட் அப்படின்னு யோசிக்கிறாரு, இல்லை ஒரு திங் ஆஃப் அ ஈவில் கிட்ட இருந்து வந்த ஒரு திங்கா இது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீ இஸ் அசியூமிங் தட் த பேர்ட் ஹஸ் கம்ஸ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் சாட்டன். அசியூம் பண்ணிக்கிறாரு இந்த பேர்டு டைரெக்டாக சாட்டன் கிட்ட இருக்கு தான் வந்ததா அவர் அசியூம் பண்ணுறாரு. ஹீ வாண்ட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹோப், சம் பாசிபிலிட்டி ஆஃப் கம்ஃபர்ட். அவருக்கு லிட்டில் பிட்டாக அவருக்கு ஹோப், கம்ஃபர்ட் அது வேணும்னு நினைக்கிறாரு. ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை அவர் விரும்புகிறாரு. ஸோ ஹி ஆஸ்க் த பேர்ட் கிட்ட கேட்குறாரு, இஸ் தர் பாமின் கில்லத் அப்படிங்கிறது கீழையாத்தின் பிசின் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பைபிள் இமேஜரி, பைபிளில் இருக்கிற ஒரு வேர்டை கம்பேர் பண்ணுறாரு. அது ஒரு ரேர் பர்ஃப்யூம், அது மெடிசினல். அந்த மெடிசன், அந்த ரேர் பர்ஃப்யூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, பேர்ட் கிட்ட கேட்குறாரு. இஸ் த பாமின் கிலையாத் அப்படின்னு கேட்குறாரு. பாசிபிலிட்டி ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பீஸ். இஸ் தேர் ஹோப் இன் மை ஃபியூச்சர். அவர் கேட்குறதோட அர்த்தம், எனக்கு என்னோட ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒரு ஹோப் இருக்குதா, ஃபியூச்சருக்கு ஏதாவது எனக்கு கம்ஃபர்ட் லைஃப் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. த பேர்ட் ஷூட்ஸ் ஹிம் டவுன் வித் நெவர்மோர். பேர்ட் இப்போ உடனே சொல்லுது நெவர்மோர் அப்படின்னு சொல்லி. தென் ஸ்பீக்கர் ஆஸ்கிங் த பேர்ட் another question. He asks in the name of God if he will one day get to embrace his beloved Lenore again. கேட்குறாரு, லெனோரை எம்ப்ரஸ் அப்படிங்கிறது in the arms with affection. அஃபெக்ஷனா ஆர்ம்ஸ்னால டச் பண்ணுறது. எம்ப்ரஸ், தட் எம்பரன்ஸ், அந்த லெனோரோட அந்த அஃபெக்ஷன் எனக்கு கிடைக்குமா, அந்த காட நேம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பேர்டை கொஸ்டின் பண்ணுறாரு. அதை எதுக்கு கம்பேர் பண்ணலான்னா ஈடன் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஈடன்லேயோ ஹெவன்லேயோ ஒன்ஸ் அகைன் கேன் ஐ சி லெனோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பேர்ட் கிட்ட. த பேர்ட் சேஸ், பேர்ட் இப்போ ரிப்ளை பண்ணுது நெவர்மோர் அப்படின்னு சொல்லி. ஃபைனலி ஹி கம்ப்ளீட்லி லாஸஸ் இஸ், கம்ப்ளீட்டாக ஒரு லாஸுக்குள்ளே போயிட்டாரு. ஹி டெல்ஸ் த பேர்ட் டு கெட் லாஸ்ட். பேர்டை பார்த்து கெட் லாஸ்ட்னு சொல்கிறாரு, இங்கேருந்து போயிரு அப்படின்னு. ஹி டிரெக்ட்ஸ் இட் டு கெட் பேக் டு த ஸ்ட்ரோம் அண்ட் த ஈவில் நைட் இட் கேம் ஃப்ரம். ஈவில் நைட் எங்கேருந்து வருதோ அந்த ஸ்ட்ராம், அந்த புயல், அது மாதிரி அந்த ஸ்ட்ராம்குள்ளே நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹி டெல்ஸ் இட் நாட் டு லீவ் எனி ட்ரேஸ். அது மட்டும் இல்லை, பேர்ட் கிட்ட ரைட்டர் சொல்கிறாரு, எந்த ட்ரேஸ், எந்த ஒரு சின்ன தடயம் கூட இல்லாமல் எதையும் நீ விட்டுட்டு போயிடாத. நாட் ஈவன் அ ஃபெதர், ஒரு ஃபெதர், உன்னோட ஒரு இறகு கூட இங்கே இருந்துடக்கூடாது. அண்ட் டு
டேக் இட்ஸ் லைஸ் எல்ஸ்வேர், அந்த லைஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு போயிரு, ஏதோ சொல்லுதில்ல பொய் மாதிரி, அது மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு போயிரு, அண்ட் லீவ் ஹிம் டு திஸ் லோன்லினஸ், என்னுடைய லோன்லினஸ்ல தனிமையில என்ன விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஆங்கிரியா சொல்றாரு. he tells the raven to get off the statue, அந்த ஸ்டாச்சுவை விட்டு நீ போ, to take his beak out of his heart and go to the hell. அவருக்கு அப்படியே அந்த ரேவனுக்கு அந்த பேர்டுக்கு முன்னாடி நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஃப்ரண்டா நின்னுட்டு சொல்றாரு, go to hell அப்படின்னு சொல்லி சொல்றாரு. to which the raven says nevermore. go to hell னு சொல்றாரு, get lost சொல்றாரு ரேவனை பார்த்து, அதுக்கு பதிலா ரேவன் சொல்லுது nevermore. The raven is still there. இன்னமும் அந்த raven அங்கதான் இருந்துட்டே இருக்குது. He has turned into a kind of statue himself, a glowing, scary demon statue whose shadow is cast across the floor. அந்த ஸ்டாச்சுவோட ஷேடோ ஃப்ளார்ல தரையில் அப்படியே கிராஸா அது படுறத அவர் பார்க்குறாரு. அதை அவர் நினைக்கிறாரு அந்த டார்க்னஸ்ல அந்த ஷேடோவோட அந்த ஸ்டாச்சுவோட ஷேடோ டிமான் ஸ்டாச்சு அப்படின்னு நினைக்கிறார், டிமானிக் அந்த ஈவில் ஸ்டாச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. The shadow has catch the speaker, imprisoned his soul. அந்த ஷேடோ அவருடைய சோலை திருப்பியும் அந்த பிரிசன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போகுது. We start hearing a story about a talking raven on a dark night. இப்போ அவர் ஒரு ஸ்டோரியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்கிங் ரேவன் பத்தின அந்த ஸ்டோரி அந்த டார்க் நைட்ல அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. we end up watching a man falling into his own personal hell. இந்த ரேவன் போயம் இதோட முடியுது. அந்த ரைட்டர் ஸ்பீக்கர் பர்சனல் ஹெல்லுக்குள்ள அப்படியே ஃபாலிங் இன்டு his own personal hell, அந்த லாஸ், டிஸ்ட்ரெஸ், பெயின்ஃபுல், சேட், சாரோ, அதே அந்த டிஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள திரும்பவும் அப்படியே போயிடுறாரு. தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த ரேவன் போயம் ஓவர் ஆகுது. தேங்க்யூ.